செய்யுள். ஆத்திச்சூடி. ஔவையார் ஒரு தமிழ் புலவர். இவர் ஆத்திச்சூடியை இயற்றினார். அதில் சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாமா? அறம் செய்ய விரும்பு. இதற்கு விளக்கம்: நற்பணிகள் செய்ய விரும்புவாயாக. ஆறுவது சினம். இதற்கு விளக்கம்: கோபத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இயல்வது கரவேல். இதற்கு விளக்கம்: நம்மால் இயன்றதை செய்யாமல் இருக்கக்கூடாது. ஈவது விலக்கேல். உதவுவதை நிறுத்தாதே. உடையது விளம்பேல். இதற்கு விளக்கம்: நாம் பெற்ற நன்மை தீமைகளை வெளியில் கூறாதே. ஊக்கமது கைவிடேல். இதற்கு விளக்கம்: எக்காலத்திலும் மனம் தளரக்கூடாது. எண் எழுத்து இகழேல். இதற்கு விளக்கம்: கணிதத்திற்கு ஆதாரமான எண்ணையும் மொழிக்கு ஆதாரமான எழுத்தையும் இகழக்கூடாது. ஏற்பது இகழ்ச்சி. இதற்கு விளக்கம்: பிறரிடம் யாசிப்பது மிகவும் இழிவான செயல். ஐயம் இட்டு உண். இதற்கு விளக்கம்: விருந்தினரை வந்தவரை உபசரித்துவிட்டு பின் நாம் உண்ண வேண்டும். ஒப்புரவு ஒழுகு. இதற்கு விளக்கம்: உலக நெறிமுறைக்கு ஏற்றவாறு நடக்க வேண்டும். ஓதுவது ஒழியேல். இதற்கு விளக்கம்: கற்பதை, படிக்கும் பழக்கத்தை ஒருபோதும் நிறுத்தாதே. அவ்வியம் பேசேல். இதற்கு விளக்கம்: அடுத்தவரை பொறாமை கொண்டு பேசக்கூடாது. தாய் தந்தை பேண். இதற்கு விளக்கம்: பெற்றோர்களை பேணி காக்க வேண்டும். நன்றி மறவேல். இதற்கு விளக்கம்: ஒருவர் செய்த நன்றியை என்றும் மறக்கக்கூடாது. இளமயில் கல். இதற்கு விளக்கம்: பசுமரத்தாணி போல் நம் மனதில் பதியக்கூடிய இளமை பருவத்தில் கல்வி கற்க வேண்டும். செய்வன திருந்தச் செய். இதற்கு விளக்கம்: செய்யத் தகுந்த காரியங்களை திறமையுடன், குற்றம் இல்லாமல், பிறர் பாராட்டுமாறு திருத்தமாக செய்ய வேண்டும். சோம்பித் திரியேல். இதற்கு விளக்கம்: முயற்சியின்றி செய்ய வேண்டிய எந்த செயலையும் செய்யாமல் வீணாய் திரியக்கூடாது. நன்மை கடைபிடி. இதற்கு விளக்கம்: நல்ல செயல்களை உறுதியாக செய்ய வேண்டும். நூல் பல கல். இதற்கு விளக்கம்: அறிவை வளர்க்கும் பல மொழி நூல் கற்க வேண்டும். பெரியாரை துணைக்கொள். இதற்கு விளக்கம்:
பெருமைக்குரிய குணமுடைய நல்லவர்களின் துணையை பெற்று வாழ்ந்து சிறப்படைய வேண்டும். ஊருடன் கூடி வாழ். இதற்கு விளக்கம்: ஊரில் உள்ள பெரியவர்களுடன் ஒத்து ஒற்றுமையாக சேர்ந்து வாழ வேண்டும். வைகறை துயில் எழு. இதற்கு விளக்கம்: விடியற்காலையில் விழித்து நம் கடமையில் ஈடுபட வேண்டும். கொன்றை வேந்தன். இப்போ திரையில் தோன்றுவது கொன்றை வேந்தன். எங்க நீங்களும் கூடவே சொல்லுங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாமா? இப்ப நாம் முதலில் தெரிந்து கொள்ளத்தக்க தெய்வங்கள் நம் தாயும் தந்தையும் ஆவர். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இதற்கு விளக்கம்: கடவுளை வணங்குவது மிகவும் நல்லது. எண்ணும் எழுத்தும் கண் எனத் தகும். இதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாமா? இப்ப கணக்கும் இலக்கணமும் ஒருவனுக்கு 2 கண்கள் போன்றவை. ஆதலால் அவற்றை முயன்று கற்க வேண்டும். ஏவா மக்கள் மூவா மருந்து. இதற்கு விளக்கம்: பெற்றோர் இன்னது செய் என்று சொல்லும் முன் குறிப்பறிந்து அதை செய்கின்ற பிள்ளைகள் மூப்படைவதை தவிர்க்க வல்ல அமிர்தத்திற்கு சமம். சுற்றத்திற்கு அழகு சூழ இருத்தல். இதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாமா? இப்ப உறவினர்க்கு அழகு ஒருவனது இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்வதே ஆகும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதற்கு விளக்கம்: தந்தையின் சொல்லை விட மேலான அறிவுரை இல்லை. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. இதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாமா? இப்ப தாயை காட்டிலும் சிறந்த வேறு எக்கோயிலும் இல்லை. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. இதற்கு விளக்கம்: கப்பலில் விரைந்து வெளிநாடு சென்றேனும் பொருளை தேடு. மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். இதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாமா? இப்ப பெரியோர் சொல்லும் அறிவுரைகள் தேவாமிர்தம் போன்று இன்பம் பயப்பனவாகும். ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. இதற்கு விளக்கம்: மனம் தளராமையே செல்வத்திற்கு அழகு. புதிய ஆத்திச்சூடி. பாரதியாரினுடைய புதிய ஆத்திச்சூடி பார்க்கலாமா? ஔவையாருடைய ஆத்திச்சூடி படிச்சோம். அடுத்து இப்போ பாரதியாருடைய ஆத்திச்சூடி. கொடுமையை எதிர்த்து நில். செய்வது துணிந்து செய். சொல்வது தெளிந்து சொல். தேசத்தை காத்தல் செய். நன்று கருது. நீதி நூல் பயில். நேர்படப் பேசு. புதியன விரும்பு. யாரையும் மதித்து வாழ்.
வருவதை மகிழ்ந்து உண். உலக நீதி. பிறப்பினால் அனைவரும் சமம். ஒருவர் செய்த நன்மையை மறவாதே. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள். பெற்றோரை போற்றிக் காப்பாற்று. எவரிடமும் எப்போதும் அன்பாக இரு.